ஹாய், இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாமே ரெடிமேட் பைப்பிங் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உள்ளே எனக்கு பிசிறு தெரியாமல் லைனிங்குள்ளேயே ராய்ஜஸ்லாம் போகிற மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபூட்ரு கைடை மாற்றிக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போது நம்மளோட பைப்பிங்கை அந்த த்ரெட்டு மேலே பார்த்துருக்கணும். பிசிறு எல்லாமே தான் கீழே ராயேஜை பார்த்துருக்கணுமே தவிர நூல் கீழே பார்த்து இருக்கக்கூடாது. இப்போ அந்த த்ரெட்டை ஒட்டி தைக்கிறேன். அதை வந்து நீங்கள் டபுள் ஃபூட்டர்லேயும் தைக்கலாம், நார்மல் ஃபூட்டர்லேயும் தைக்கும் போது இந்த இவ்வளோ ஒட்டி கிடைக்காது. நீங்கள் பார்த்து தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ராயேஜஸ் எல்லாமே உள்ளே போகணுன்றனால மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே கொண்டு போய் அந்த பிசிறெல்லாம் உள்ளே போகிற மாதிரி வச்சு நம்ம ஏற்கனவே பைப்பிங்கோட ஓரத்தில் தைச்சோம்ல அந்த நூலை ஒட்டி அதே மாதிரி இப்போயும் தைச்சிக்கிறோம். தைச்சிட்டு நம்ம திருப்பும்போது இந்த ராயேஜ் பிசிறு எல்லாமே உள்ளே போயிடும். நமக்கு வெளியில் எந்த ஒரு இதுவும் தெரியாது. இதை திருப்பிட்டு லைனிங்கில் ஒரு படிமான தையல் இருக்கும்ல அதை போட்டும் நீங்கள் திருப்பலாம். திருப்பிட்டு இப்போது உள்ளே இந்த பைப்பிங்கை ஒட்டி இன்னொரு தையல் போட்டுக்கிட்டோம்னா இனி இந்த துணி நகராமல் இருக்கும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் லைனிங்கை சுற்றிலும் ஒரு தைச்சிட்டு எல்லா பீஸும் இதே மாதிரி எடுத்துகிட்டு அப்புறமா ஜாயின் பண்ணேன். பிசிறு எதுவுமே வெளியில் தெரியல. நார்மல் ஃபூட்டரை விட நம்மளோட சிங்கிள் ஃபூட்டர் மாற்றி தைக்கும்போது அதோடய ஃபினிஷிங் இன்னும் நல்லாயிருக்கும். பைப்பிங் கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். இல்லாட்டி ரொம்ப லூஸாகவும் இவ்வளோ ஒல்லியாகவும் கிடைக்காது. நீங்கள் வந்து உருட்டு பைப்பிங் வந்து ட்ரை பண்ணலாம் த்ரெட் இல்லாமல்.